வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் திரையுலகில் கமலுக்கு பிறகு மிக ஹேண்ட்ஸமான ஒரு பெரிய ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனி கெஸ்ஸிங்? எஸ், அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். சக மனிதர் யாராக இருந்தாலும் அவரிடம் வேற்றுமை பாராமல் மரியாதை கொடுப்பவர், அன்பு செலுத்துபவர் அஜித் குமார் அவர்கள். அவரை பற்றின சில அரிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஜித் ஒரு தீவிர சாய்பாபா பக்தர். புதுசாக காரோ பைக்கோ எது வாங்கினாலும் முதல்ல சாய்பாபாவை வழிபட்டுட்டு அவருடைய நாமத்தை உச்சரித்து விட்டு தான் அவர் அந்த பைக்கையோ காரையோ எடுப்பார், ஓட்டுவார். அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் அவருக்கு ஒரு பிடித்த விஷயம். பிரபலத்தை கொஞ்சமும் பயன்படுத்த மாட்டார். கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே தான் போவார். கோவில் அதிகாரிகள் சலுகைகள் கொடுத்தா கூட அதை மறுத்து பொதுமக்களுடன் நின்று காத்திருந்து தான் சாமி கும்பிடுவார். கலைப்பொருட்கள்னா அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரேஸ் ட்ராக்கிற்கு பிறகு மியூசியங்களில் தான் அவரை அதிகமாக பார்க்க முடியும். பல்வேறு நாடுகளின் நாணயங்கள், அதிநவீன கேமரா, மினியேச்சர் ஹெல்மெட்கள், தபால் தலைகள், அதாவது ஸ்டாம்ப்ஸ், விதவிதமான கை கடிகாரங்கள் அவரது சேமிப்பில் இருக்கிறது. விதவிதமான பைக்குகளையும் வாங்கி அதை உபயோகிப்பது அவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம். நடிகை ஸ்ரீதேவின்னா அஜித்துக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இங்கிலீஷ் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அதற்காக சம்பளம் எதுவுமே அவர் வாங்கலை. அவர் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு யாராலையுமே யூகிக்க முடியாது. தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட அரசியலை பற்றி அவர் பேசுகிறது கிடையாது. ஆனால் உலக அரசியல் முதற்கொண்டு உள்ளூர் அரசியல் வரை அவருக்கு அத்துப்படியாக இருக்கும்னு அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அஜித்துக்கு நடிப்பை தவிர இன்னும் சில விஷயங்களில் ஆர்வமும் பயிற்சியும் இருக்குது. துப்பாக்கி சுடுவதில் அவர் ஒரு சிறந்த விற்பனர். முறைப்படி லைசன்ஸை தவறாமல் புதுப்பித்து கொண்டே இருப்பார். ட்ரோன்களை உருவாக்கி ரிமோட் மூலம் அவற்றை பறக்க விட்டு சாகசங்கள் செய்வதும் பிடிக்கும். அவருக்கு பியானோ, அகார்டியன் நன்கு வாசிக்கவும் தெரியும். பயணங்கள்னா அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். போகும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு வருவார். ஜிபிஎஸ் மூலம்தான் அவர் இருக்கும் இடத்தையே நம்மளால் அறிய முடியும். அண்மையில் கூட பைக்கிலேயே 25 நாள் பயணமாக டேராடூன், 9 நாள் பயணமாக கைலாஷ்க்கு போயிட்டு வந்திருக்கிறார். புது மனிதர்களை சந்திப்பது, புதிய பாதைகளில் பயணிப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் சொல்வதுண்டு. முன்பு ஒரு முறை ரஜினி அவரிடம் கொடுத்த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் என்ற புத்தகம் அவர் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என முன்பொரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இமயமலை பக்கமே அவரது பெரும்பாலான பைக் பயணங்கள் நிகழ்கின்றன. எந்த படமாக இருந்தாலும் ஒரே மூச்சில் டப்பிங் பேசி முடிக்கிறது தான் அவருடைய வழக்கம். அதிகபட்சம் 2 நாட்களில் அவர் முழு படத்தினுடைய டப்பிங்கையும் முடிச்சிடுவார். மிக துல்லியமான ஞாபக சக்தி அவருக்கு உண்டு. 20 ஆண்டுகளுக்கு முன் ஒருவரை சந்தித்து பேசியிருந்தா கூட அவருடைய பெயரை சொல்லி விசாரிப்பார். அவர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய்விடுவார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாட வீட்டிலேயே ஒரு ஷட்டில் கோர்ட் வச்சிருக்கிறாரு. மனைவி ஷாலினியும் மகள் அனோஷ்காவும் தான் அவருடைய சக பிளேயர்கள். வீட்டில் பாத்திரங்களை சுத்தம் செய்வதை கூட சலிக்காமல் அவரே செய்வார். தன் வீட்டில் நெடுங்காலமாக பணியாற்றும் வேலைக்காரர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதை அவர்களுக்கே பத்திரப்பதிவும் செய்து கொடுத்திருக்கிறார் அஜித். விமானம் ஓட்ட கூட முறைப்படி பயிற்சி எடுத்திருக்கிறார் அஜித். அந்த பயிற்சி மறந்து விடாமல் இருக்க ஒரு துணையோடு அடிக்கடி ஓட்டி பழகுகிறார். தமிழ் நடிகர்களில் ரஞ்சனுக்கு அடுத்தபடியா விமானம் ஓட்ட தெரிந்த ஒரே நடிகர் அஜித் தான். புகழுக்காகவோ பணத்திற்காகவோ ஒரு வட்டத்திற்குள் அடைபடாமல் தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் செய்து கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான நல்ல மனிதர் அஜித். நன்றி. இதுவரை அஜித்தை பற்றின இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.